ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அரசியல் கட்சிகள் அனைத்தும் புறக்கணித்திருக்கின்றன. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சிகள், அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகள், மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகள், மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற கட்சிகள், இந்த கட்சிகள் எல்லாம் புறக்கணித்து இருக்கின்றன. எங்களுக்கு அழைப்பு வந்திருக்குது, நான் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு புறக்கணிச்சுட்டான். அவர் அழைப்பு யாருக்கு முன்னாலும் கொடுக்கலாம். நீங்க யாரோ 2 கட்சியை சொன்னீங்க, அழைப்பு கொடுக்கலாம். அது என்ன அப்படின்னா, அவர் ஏன் அழைப்பு கொடுக்கிறாருன்னு அவருக்கும் தெரியும். அந்த அழைப்பை ஏற்று அவர் பங்கு பெறுவார்கள். ஏன் பங்கு பெறுறங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அந்த ரகசியங்கள் நமக்கு தெரியாது, அந்த 2 பேருக்கும் தெரியும். ஆளுநருக்கும் தெரியும், அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கும் தெரியும். ரொம்ப சுருக்கமா சொல்ற, மதம் ஓடத்தில் ஏறிய மாந்தர்களே, பலி பீடத்தில் சாய்ந்தீர்களே என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னார். அதுதான் பொருந்தும் நினைக்கிறேன். சரியா கவனிக்கல நினைக்கிறேன். தமிழ்நாட்டு அதற்கான போராட்டம் நடந்தது. எங்கள் கட்சி உள்பட எல்லா அரசியல் கட்சியிலும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது. 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டார். அந்த நிலைமை கேரளத்துல, மேற்கு வங்கத்தில் நடக்கல. அதனாலதான் அந்த போராட்டம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தது. அவர் தான் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர். இவர் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய தலைவர். அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமும் அனைத்து இந்திய இளைஞர் மன்றமும் சம்பவம் நடந்த உடனேயே ஆர்ப்பாட்டம் நடத்தியது, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. நான் இந்த பிரச்சனை பேட்டி கொடுக்குறேன், நீங்க போடலன்னா அதுக்கு நானா பொறுப்பு. தர்மபுரியில இல்லைங்க, சென்னையில் நடைபெற்றது. சென்னையில அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னாலேயே போராட்டத்தை அனைத்து இந்திய இளைஞர், எங்க அமைப்பை சேர்ந்த அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெரும் இரண்டும் சேர்ந்து இணைத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனடியாக ஏங்க 24 மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்க, அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்றீங்க? வேற என்ன பண்ணணுமா? இல்ல சிலருக்கு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னா, திமுக ஏதாச்சும் கழகம் நட்டுன்னு விரும்புறாங்க. அந்த கழகத்தை நாங்கள் பண்ண முடியாது, அதை நீங்கள் எங்க இடத்துல எதிர்பார்க்கவும் கூடாது. அது நேர்மையும் அல்ல. அண்ணா பல்கலை நடைபெற்ற அந்த சம்பவத்தை கண்டித்து உடனடியாக போராட்டம் நடைபெற்றது. கட்சி அறிக்கை கொடுத்தது, கண்டன அறிக்கை கொடுத்தது. 24 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். ஒன்றிய அரசு, மாநில அரசு 2 அரசாங்கமும் வேலையின்மை பிரச்சனையை தீர்த்திடவே முடியாது. குறைப்பதற்கு காலி இடங்கள் நேரம் இருக்குது. மாநில அரசிலும் இருக்குது, ஒன்றிய அரசாங்கத்திலும் இருக்குது. அவைகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும். அதே போல நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் வந்து என்ன கொள்கையை பின்பற்ற என்று சொன்னால், யாரையும் நிரந்தரமா நியமனம் பண்றதே கிடையாது. அதற்கு மாறாக எல்லாம் தற்காலிக பணியால் தான் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இப்படி 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமாவே தற்காலிக பணியை தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதும் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். பழைய ஓய்வு திட்டத்தை கண்டிப்பாக அமுல்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசாங்கமும் அமல்படுத்த வேண்டும், மாநில அரசாங்கமும் அமல்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசாங்கம், குறிப்பாக பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர், பழைய ஓய்வு திட்டத்தை மாநில அரசுகள் அமல்படுத்த கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார். அந்த கருத்து ஏற்புடைய கருத்தல்ல. பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே, பழி பீடத்தில் சாய்ந்து விட்டீரே. அவர் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு. அங்க போய் சேர்ந்த பிறகு பெரியாரை திட்டினாதான் அங்க பொழப்பு நடக்கலாம், பொழப்பு நடக்காது. பெரியாரை சீமான் அல்ல, யாராக இருந்தாலும் சரி, பெரியார் உயிரோடு இருக்கிற பொழுதே அவர் பொதுக்கூட்டத்துல பேசிட்டு ரிக்ஷாவில், அப்ப ஆட்டோ கிடையாது, கார் வசதியெல்லாம் கிடையாது, ரிக்ஷாவில் வர பொழுது செருப்படுத்து வீசினான். ஒரு செருப்பு ரிக்ஷாவில் விழுந்துருச்சு, ஒரு செருப்பு எங்க தெரியலையாது. ரிக்ஷாவில் போன பெரிய தந்தை பெரியாரு ரிக்ஷாக்கார்ட்ட சொல்லி ரிக்ஷாவை திருப்பியான்னாரு. கடலூர்ல தான், வேற எங்கேயும் இல்ல. திருப்பியானாரு. எங்கன்னா செருப்பு வீசினாரு பாரு, அந்த இடத்துக்கு போனாரு. ஏன்னாரு, போ, அங்க ஒரு செருப்பு பாக்கி கிடக்கும், ஒண்ணு நம்ம வண்டியில நடக்குது, இன்னொரு இடத்த யாருக்காச்சும் அதை கொடுக்கலாம், ஒரு ஜோடியா கொடுக்கலாம் என்று அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே சொல்லடி கல்லடி செருப்படி அத்தனையும் தாங்கிதான் தமிழ்நாட்டுல சாகிற வரையில் மூத்திர பைய சுமந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களிடத்துல விழிப்புணர்ச்சி ஏற்பட வேண்டும் என்கிற மிக உயரிய நோக்கத்தோடு அவர் பாடுபட்டார். விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாரு.
அவர் தென்னை மரத்தை வெட்டினதை பத்தி கொச்சப்படுத்தி இன்னைக்கு சில பேர் பேசிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன நபர் பேசிட்டு இருக்காரு. காந்தி கள்ளுக்கடை கூடாதுன்னாரு. காந்தி நாட்டுல கள்ளுக்கடையே கூடாதுன்னாரு. கள்ளுக்கடை மறியல் நடைபெற்றது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் அந்த போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. பெரியார் இப்ப காங்கிரஸ் இயக்கத்துல இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு? மரம் இருந்தாதானடா கல் இறக்குவ, நான் வச்சிருக்கிற ஆயிரக்கணக்கான தென்னை மரத்தை வந்து வெட்டி சாச்சாரு. அதையே கூட இன்றைக்கு கொச்சப்படுத்தி எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல சுயமாக சிந்திக்கணும். அவர் எந்த பொதுக்கூட்டத்திலையும் நன்றாக கவனித்தவர்களுக்கு தெரியும். நான் பல கூட்டங்கள்கிட்ட கேட்டவங்கிற முறையில சொல்றேன். அவர் நிறைய பொதுக்கூட்டத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாரு. பேசிட்டு அவர் கடைசியா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் பேசிட்டேன், நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, நான் சொன்னதையெல்லாம் நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது, நான் கட்டாயப்படுத்தல. சுயமாக நீங்க பகுத்தறிவோடு சிந்தித்து பாருங்க. நான் சொன்னது சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லைன்னா நிராகரித்துட்டு போங்கன்னு உயிரோடு இருக்கிற பொழுது ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொன்னார். நான் சொன்னது சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நிராகரித்து விடுங்கள். நான் சீமான கேட்கிறேன், உனக்கு சரின்னு படலையா? ஏற்கனவே புகழ்ந்து பேசின எல்லா கூட்டத்திலையும் பெரியாரை தந்த ஆசிரியர் வீரமணியை காட்டிலும், திமுக காட்டிலும், எங்களை காட்டிலும் ஆக உச்சத்தில் புகழ்ந்து பேசியவர் சீமான். இன்னைக்கு நேர் தலைகீழா பேசுறாரு. ஏன் பேசுறாரு? எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு. சேர்ந்த இடத்திற்கு ஏற்பதான் பேச முடியும், அதனால பேசுறாரு. இவர் பேசுறதுனால பெரியார் தாழ்ந்திட மாட்டாரு. பெரியார் நேற்றும் தேவைப்பட்டார், இன்றைக்கும் தேவைப்படுகிறார். இது குறித்த தீர்மானம் நாளைக்கு பொது மாநாட்டிலே நிறைவேற்றப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.